Hello students. So today this is your first class and today you are going to see about Bentham and Hooker and Linnaeus system of angiosperm classification. In that particularly today you will study about Bentham and Hooker system of classification. So before entering into the classification we have to know what is systematic botany. So systematic botany, it is also called as taxonomy. Okay, it is only also called as taxonomy. Okay, so taxonomy or systematic botany. Okay, so now what is taxonomy or systematic botany? The science which treats of the structure of plants. Okay, the science which treats of the structure of plants. So when we study systematic botany, we can be able to understand the structure of plants, its function. Okay, ஒவ்வொரு பிளான்ட்டோட ஒவ்வொரு பிளான்ட் பார்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லீஃபாக இருந்தாலும் ஸ்டெம்மு, ரூட்டு, பிரான்ச்சு, ஸோ ஒவ்வொன்றும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Their places of growth, where the plant is growing, அதோட geographical distribution என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். And their classification, அதை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ நமக்கு ஈஸியாக எப்படி நம்ம படிக்க தகுந்த படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் த டேர்ம்ஸ் விச் ஆர் எம்ப்ளாய்டு இன் தயர் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் அந்த பிளான்ட்டோட ஹோல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதில். அண்ட் இட்ஸ் டினாமினேஷன் அப்படிங்கிறது வெரைட்டிஸ். வாட் ஆர் ஆல் த வெரைட்டிஸ் ப்ரெசென்ட் இன் அ பர்டிகுலர் பிளான்ட் ஒரு பர்டிகுலர் ஜீனஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, தென் in simple terms taxonomy அப்படின்னா என்னன்னா, it deals with the classification and naming of plants. பிளான்ட்டோட கிளாசிஃபிகேஷன், ஒவ்வொரு பிளான்ட்டையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த குரூப்புக்கு கீழே ஒவ்வொரு பிளான்ட்ஸும் வருது அப்படிங்கிறதும். அண்டு முக்கியமாக நேமிங் அப்படின்னு சொல்கிறது பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இன்னும் ஃபர்தர் யூனிட்ஸில் நீங்கள் படிப்பீங்க பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஓகேவா, பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நேம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தென் வாட் இஸ் த நீட் ஃபார் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்? அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்? அந்த கிளாஸிஃபிகேஷன் செஞ்சு தான் ஒரு பிளான்ட்டை படிக்க முடியுமா, இல்லை அப்படி தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ அங்கே நிறைய பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், ட்ரீஸ் பார்க்கலாம், ஹர்ப்ஸ் பார்க்கலாம், ஷ்ரப்ஸ் பார்க்கலாம். இது நிறைய, இதை தவிர இன்னும் தாண்டி நிறைய இருக்குது இல்லையா, கிளைம்பர்ஸ், க்ரீப்பர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஆஸ் சச் அப்படியே நம்மளால் படிச்சிட முடியுமா? முடியாது இல்லையா. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்க்க இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது அந்த டைமில் தான் ஒரு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ கிளாஸிஃபை பண்ணி படித்தோம். இப்போ ஹர்ப்ஸ் எல்லாம் தனியாக படிக்கிறோம், ஷ்ரப்ஸ் எல்லாம் தனியாக படிக்கிறோம், ட்ரீஸை தனியாக படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல இன்டெப்த்தாக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, லைக் இப்போ வந்து பூ எடுத்துக்கிட்டோம், ஸ்பெஷலாக பூவை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம் செடியை அப்படின்னு சொன்னால், இப்போது நிறைய பூக்கள் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு வகையில் கொண்டு வரலாம் இல்லையா. பிரான்ச்சஸ் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாம் ஒரு வகையில் கொண்டு வரலாம் இல்லையா. அந்த மாதிரி இன்னும் இன்டெப்த்தாக எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு. ஸோ மெயினாக ஃபார் அவர் கன்வீனியன்ட், நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ பிளான்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறையவே கிளாஸிஃபையே பண்ணலை இல்லையா, இன்னும் நிறையவே கிளாஸிஃபை பண்ணாமல் கூட இருக்கலாம் இப்போது. ஸோ இப்போல்லாம் வந்து டாக்ஸானமியை யாரும் எடுத்து இன்னும் ரிசர்ச்சுக்கெலாம் அந்த அளவுக்கு இப்போல்லாம் யாரும் செய்யறதில்ல. ஸோ அதில் வாண்டடும் நிறைய இருக்குது இப்போது டாக்ஸானமியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நீட் ஃபார் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் ஃபார் கன்வீனியன்ட் ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு பிளான்ட்டை பற்றி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக அதை பற்றி படிக்கிறதுக்கும் நமக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நாட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு வரும்போது இட் நாட் ஓன்லி பிளான்ட்ஸ், இட் ஆல்சோ இன்க்ளூடட் அனிமல்ஸும் வருது இந்த இடத்துல, மைக்ரோப்ஸும் வருது. ஓகேவா, எல்லாமே லிவிங் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இல்லை, எல்லாமே வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்
it is necessary for knowing the different varieties. ஓகேவா? ஸோ வெரைட்டிஸ் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளான்ட்ஸ் முதல்ல நான் சொன்ன மாதிரி பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், மைக்ரோப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் we need a biological classification. Then it helps in the correct identification of various organisms. கரெக்டாக ஒரு பிளான்ட்டை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சொலானம் பிளான்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சொலானம் தானா அப்படின்னு தெரியணும் இல்லையா நமக்கு? அது என்ன ஜீனஸ் பேர் என்ன, அதோட பேர் என்ன, ஜீனஸ்ன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு அதோட பேர் என்ன, அதுக்கப்புறம் அதோட ஜீனஸ் நேம் என்ன, ஸ்பீஷீஸ் நேம் என்ன, ஸோ இந்த பிளான்ட் தான் அதுவா, இந்த பூ இப்படி தான் இருக்குமா, அப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் we need a biological classification. Then it helps to know the origin and evolution of organisms. ஸோ பிளான்ட் வந்து எந்த இடத்துலேருந்து ஒரு செடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு செடி எங்கேருந்து வந்தது, அதோட ஆரிஜின் என்ன, எந்த இடத்துல அது ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் எவல்யூஷன், முன்னாடியே இந்த செடி இப்படி தான் இருந்ததா, இல்லை இப்போ அதில் எதுவும் வளர்ச்சிகள், வேறு விதமான வளர்ச்சிகள் இருக்குதா ஒரு பர்டிகுலர் செடியில், அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் வேணும். மறுபடியும் சொல்கிறேன், இது பிளான்ட்ஸ்க்கு மட்டும் பொருத்தம் இல்லை, அனிமல்ஸுக்கும் மைக்ரோப்ஸுக்கும் இது பொருந்தும். அண்ட் it helps to determine the exact position of the organism in a classification. So classification பண்ணும்போது நீங்கள் எப்படி ஒரு systematic position எழுதுவீங்க அப்படின்னா, லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கிங்டம், ஓகே, ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், then family, genus, species. இப்படி தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸாக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஒரு பிளான்ட்டாக எடுத்துக்கிட்டோம், இல்லை அனிமலாக எடுத்துக்கிட்டாலும் அதான், மைக்ரோவாக எடுத்துக்கிட்டாலும் அதான். பிளான்ட்டாக எடுத்துக்கும் போது அது எந்த கிங்டமில் வருது, ஓகேவா? பிளான்ட் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அனிமல்ஸ் எடுத்திங்கன்னா அனிமல் கிங்டமில் வரும், ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ அடுத்தது அதோட ஃபைலம் என்ன, அதோட கிளாஸ் என்ன, அதோட ஆர்டர் என்ன, ஃபேமிலி என்ன, ஜீனஸ் என்ன, ஸ்பீஷீஸ் என்ன. ஸோ ஸ்பீஷீஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் இதில் நிறைய வெரைட்டிஸும் இருக்கும், ஓகேவா? ஸ்பீஷீஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாக்ட் பொசிஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு we need a classification system. So it helps to develop phylogenetic relationship. Now what is mean by phylogenetic அப்படின்னா, ஜெனட்டிக் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஜெனட்டிக்காக ஜீன் ரிலேட்டடாக சொல்கிறது. ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட டோட்டல், அதாவது இதுக்கு மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த பிளான்ட்டோட மூதாதையர்கள். ஸோ முதலையே ஃபஸ்ட்டு அது உருவாகும் போதே இந்த செடி இப்படி தான் இருந்துச்சா, அதில் வேறு ஏதாவது அதில் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை இப்போ இருக்கிற செடிக்கும் முன்னாடி இருந்த செடிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு. சொலானம்னு இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கத்திரிக்காய் இப்போ இருக்கிற மாதிரியே தான் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா, நம்ம போய் பார்த்துருக்கோமா, இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம பரம்பரையாக அப்படியே தான் வருதா, ஜெனரேஷனாக இந்த பிளான்ட் அப்படியே தான் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் we need a classification system. Okay, next slide போகிறேன். So these are the two great scientists who have classified the natural system of classification called George Bentham and Joseph Dalton Hooker அப்படின்னு ரெண்டு பேர். ஸோ ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர் அவங்களோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have classified, அவங்களோட சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பேர் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் அவங்களோட. ஓகே, அதனால் அதுக்கு நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எதை பேஸ் பண்ணி பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணினாங்க அப்படின்னா, எதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேவா? மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். ஓகே, முக்கியமாக மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை எடுத்து அவங்க பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணினாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களோட கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமோட பேர் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அண்ட் அவங்க எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டை எடுத்தோன்னே கையில் எடுத்து பார்க்கும்போது அதில் அதோட ஸ்டெம் எப்படி இருக்குது, ரூட் எப்படி இருக்குது, லீஃப் எப்படி இருக்குது,
அந்த மாதிரி பார்த்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதான் மார்ஃபாலஜி இல்லையா? மார்ஃபாலஜியில் அதை தான் நீங்கள் படிப்பீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் மார்ஃபாலஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க கிளாஸிஃபை பண்ணாங்க. தென் திஸ் இஸ் அபவுட் பிளான்ட் கிங்டம். ஓகேவா? பிளான்ட் கிங்டம் வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த பிளான்ட் கிங்டம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் பை வித்தேக்கர். ஓகே, வித்தேக்கர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இதை கிளாஸிஃபை பண்ணாங்க, வித்தேக்கர் கிளாசிஃபிகேஷன். ஸோ இவர் கிங்டம்ஸ் கிளாஸிஃபை பண்ணாங்க, பிளான்ட் அனிமல் மைக்ரோப் கிங்டம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 3 கிங்டம், 5 கிங்டம், இப்படி நிறைய கிளாஸிஃபிகேஷன் இவரும் செஞ்சுருக்காரு. அதில் 1 இஸ் பிளான்ட் கிங்டம். ஸோ இவர் பிளான்ட் கிங்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிப்டோகேமே அண்ட் ஹியர் ஃபெனரோகேமே அப்படி 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோகேமே ஆர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம், ஃபெனரோகேமே ஆர் ஃபெனரோகேம்ஸ். ஓகே, கிரிப்டோகேமே ஆர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரிப்டோகேம்ஸ் and phanerogamy or phanerogams அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவரிங் அண்ட் நான் சீட் பியரிங். இதில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்காது, பூக்காத தாவரங்கள். ஓகேவா? ஃபெனரோகேம்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளவரிங் அண்ட் சீட் பியரிங், பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிரிப்டோகேம்ஸை இட் வாஸ் அகெயின் கிளாசிஃபைடு இன்டு தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா. இப்போ தாலோஃபைட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பாடி நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தாலாய்டு அப்படின்னு சொல்லுவோம். தாலாய்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது பர்டிகுலரி எங்கே சொல்வீங்க? ஆல்கேலலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கீங்க. ஸோ தாலாய்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இட் வாஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃபாக இதை பிரிக்க முடியாது. And Thallophyta is again further classified into algae, fungi and lichens. So algae என்னன்னு பார்த்தீங்கன்னா algaeயோட கேரக்டர் என்ன நீங்கள் சொல்லியிருக்காங்க, it was autotrophic. What is mean by autotrophic here அப்படின்னா it can prepare its own food material. அதோட தன்னோட உணவை தானே தயாரிச்சுக்க முடியும் with the help of chlorophyll. அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஆல்கேயில் chlorophyll இருக்கும். So with the help of sunlight, with the process called photosynthesis, என்ன பண்ணும் அது? sunlight and the process called photosynthesis. இதன் மூலமாக அது என்ன பண்ணும்? அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ்னால. ஸோ எக்ஸாம்பிள் கிளாமிடம் மோனோஸ் அண்ட் ஸ்பைரோகைரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் there are vast range of algae present. ஓகேவா? தென் ஃபங்கை. ஸோ ஃபங்கை பார்த்தீங்கன்னா parasitic or saprophytic அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் வாஸ் நான் கிரீன். ஏன்? இங்கே குளோரோஃபில் கிடையாது, பிகாஸ் தே டூ நாட் ஹாவ் குளோரோஃபில். ஓகேவா? அண்ட் ஹியர் அகெயின் பார்த்தீங்கன்னா parasitic and saprophytic அப்படின்னு இருக்குது. ஸோ parasiticனா என்ன, saprophyticனா என்ன அப்படின்னா parasitic அப்படிங்கிறத இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசமில் போய் உட்காந்து அதில் உள்ள ஃபுட்ஸை, அதுக்கு என்னென்னலாம் அதில் ஃபுட் கிடைக்குமோ அதில் உட்காந்து அதில் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் இது சாப்பிட்டுக்கும், எடுத்துக்கும். ப்ளஸ் அந்த ஹோஸ்ட்டுக்கு என்ன பண்ணிடும்? ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். சம்டைம்ஸ் இட் வில் கில் த ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டை கில்லும் பண்ணும். ஓகேவா? பேரசைட் அப்படிங்கிறதுக்கும் சாப்ரோஃபைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. பேரசைட் அப்படிங்கிறது அது எதை ஹோஸ்ட்டாக எடுத்து போய் ஒரு செடியில் உட்காருதோ இல்லை அனிமலாக இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், அதில் போய் உட்காரும்போது அந்த ஹோஸ்ட்டுக்கு ஒரு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆர் அதர்வைஸ் இட் வில் கில் த ஹோஸ்ட். அதை கொன்னாது இது வாழும். ஓகேவா? இது வாழும். அப்படி இது அதோட ஃபுட்டை அது அப்படி ப்ரிப்பேர் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் parasitic fungi. அண்ட் saprophytic fungi அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெட் ஆர்கானிக் மேட்டர். என்ன பண்ணும்? டெட் ஆர்கானிக் மேட்டரில் அதில் இருக்கிற அந்த டெட் ஆர்கானிக் மேட்டரில் போய் வாழ்ந்து அதிலேருந்து அதோட ஃபுட்டை வந்து அது எடுத்துக்கும். அந்த மாதிரி ஃபங்கைக்கு பேர் saprophytic fungi. ஏன்னா இதால் சொந்தமாக அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சின்ஸ் இட் டஸ் நாட் ஹாவ் குளோரோஃபில். குளோரோஃபில் இல்லாததுனால அதால் அது சொந்தமாக அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஹியர் வந்து மஷ்ரூம், பெனிசிலியம் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறைய இருக்குது. ஆஸ்பெர்ஜில்லஸ், மியூக்கார், இப்படி நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். தென் கம்மிங் டு லைக்கன்ஸ். இங்கே symbiotic union of algae and fungi. symbiotic union of algae and fungi இருக்குது.
ஓகே, இது வந்து என்னது, ஆல்கை அண்ட் ஃபங்கை இது போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஓகே, ஒன்னோட ஒன்று சார்ந்து இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, தே போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், லைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போது நிறைய கோயில்களில் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு சுவர்கள் ரொம்ப தண்ணி படிஞ்சு ஆல்கை ஃபங்கை நிறைய இருக்கிற இடத்துல ரெண்டும் சமயத்தில் ஒன்றா சேர்ந்து லைக்கன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். குட்டி குட்டி மலை மீன்ஸ் மலைன்னு நான் சொல்லவில்லை, பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். தென் பெரிய ட்ரீயோட ட்ரங்க், அதாவது அந்த பார்க்லலாம் பார்க்கலாம். ஓகேவா? அந்த ரொம்ப குளிர் இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் அந்த ஆல்கை ஃபங்கை வளர முடியுமோ அந்த இடத்துல வந்து we can see these lichens in more. நிறைய பார்க்க முடியும். ஓகே, தென் coming to bryophyta. ஸோ இந்த தாலோஃபைட்டா, பரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பெர்மே எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயரில் படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் நிறைய பார்க்க போகிறது இந்த லாஸ்ட் ஒன் ஏஞ்சியோஸ்பெர்ம் தான். ஓகே, இருந்தாலும் ஒரே வாட்டி சின்ன டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிடுறேன் நான். ஸோ பரையோஃபைட்டா அப்படிங்கிறது என்ன இருக்குது, ஃபால்ஸ் ரூட்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது. இட் டஸ் நாட் ஹாவ் ட்ரூ ரூட்ஸ். இன்னும் வரைக்கும் ட்ரூ ரூட்ஸ் ஃபார்ம் ஆகலை. முதல்ல ரூட்டே இல்லைன்னு சொன்னோம், நாட் டிஃப்ரென்ஷியேட்டர்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல ஃபால்ஸ் ரூட்ஸ் வந்து இருக்கு. தென் த ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் அ கேப்சியூல். ஒரு கேப்சியூல்னா உங்களுக்கு கேப்சியூல்னால் தெரியும்ல, ஒரு மாத்திரை மாதிரி கேப்சியூல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உருண்டையாக ஒரு ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ஓகே. இதுக்குள்ளே தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்போர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸ்போர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட் ஹேவ் ஃபால்ஸ் ரூட்ஸ், லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உண்மையான ரூட் கிடையாது. அந்த மாதிரி உண்மையான ரூட் இல்லாததுக்கு ஒரு பேர் இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையான ரூட் கிடையாது, ஆனால் அது வேறு மாதிரி தான் இருக்கும் பார்க்க, பட் அது உண்மை கிடையாதுங்கிறதுனால தான் அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறோம், ரைசாய்ட்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரிஷியா, ஃபினேரியா எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ டெரிடோஃபைட்டா அப்படிங்கிறது இட் ஹாவ் ட்ரூ ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஸோ இது வரைக்கும் ரூட்ஸ் வந்து ஃபால்ஸ் ரூட்ஸ்னு சொன்னோம். அண்ட் கம்மிங் டு டெரிடோஃபைட்டா இட் ஹாவ் ட்ரூ ரூட்ஸும் இருக்குது, லீவ்ஸும் இருக்குது. ஸோ இங்கே ஸ்போர்ஸ் born on under surface of leaves. ஸோ லீவ்ஸுக்கு கீழே இருக்கும், அதாவது லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, லீஃப் இருக்குன்னா லீஃபுக்கு கீழே அடியில் என்ன இருக்கும், இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஸ்போர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும், ஓரத்தில் இப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்போர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் சோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோரஸ் ஆர் சோரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து அந்த சைலோட்டம்லாம் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, டெரிடோஃபைட்ஸ் நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, இதை படிச்சிருப்பீங்க. ஓகே, அதனால தான் எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, நவ் கம்மிங் டு ஃபெனரோகேம்ஸ். இது வரைக்கும் பார்த்தது கிரிப்டோகேம்ஸ். ஓகேவா? நான் ஃப்ளவரிங் பார்த்தோம். நவ் கம்மிங் டு ஃபெனரோகேம்ஸ் விச் இஸ் ஃப்ளவரிங். அதில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் எப்படி இருக்கும், நேக்கட் சீட்ஸ். தட் மீன்ஸ் சீட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியும், அதான் கண்ணுக்கே தெரியும், வெளியிலேயே இருக்கும். சீட்ஸ் எல்லாம் நேக்கடாக இருக்கும். எக்ஸாம்பிள் பைனஸ் அண்ட் சைக்கஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம டிபார்ட்மெண்ட் வாசல்லையே கூட இருக்குது இல்லையா, சைக்கஸ். ஸோ ஜிம்னோஸ்பெர்மே கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் நேக்கட் சீட்ஸ், கண்ணுக்கு நேராக பார்க்கும்போதே தெரியும். அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன் அ ஃப்ரூட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கும், அதில் சீட்ஸ் இருக்கும். பட் ஹவ் இட் வில் பி இன் த சென்டர் இல்லையா, சென்டரில் இட் ஹாவ் 2 சீட்ஸ். ஆப்பிளை கடித்து சாப்பிட்டா தான், இல்லை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அதுக்குள்ளே தான் சீட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் வாஸ் என்க்ளோஸ்ட் இன்சைட் த ஃப்ரூட்டுக்கு உள்ளே இருக்குது இல்லையா சீட்ஸ். ஸோ இங்கே வெளியில் இருந்தது, நேக்கடாக இருந்தது ஜிம்னோஸ்பெர்ம்ஸில், அடுத்தது எங்கே வந்துருச்சு, உள்ளே வந்தாச்சு. Now in the angiosperms were again classified into monocot and dicot அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ monocot அப்படிங்கிறது it was one seeded leaf, example rice and wheat. ஓகேவா? ஒன் சீடட் லீஃப் அப்படின்னு சொன்னோன்னா காட்டிலிடனரி லீஃப் வந்து இதில் எத்தனை இருக்கும், ஒன்று தான் இருக்கும். காட்டிலிடனரி லீஃப், அதை மறந்துடக்கூடாது. இட் ஹேவ் ஒன்லி ஒன் காட்டிலிடன். ஓகேவா? ஒரு காட்டிலிடன் இருக்கும், ஒன் காட்டிலிடன் தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 காட்டிலிடன், அதனால தான் டைகாட்டிலிடன், மோனோகாட்டிலிடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து 2 காட்டிலிடன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ் அண்ட் வீட் கொடுத்துருக்காங்க, இங்கே பீ அண்ட் மேங்கோ கொடுத்துருக்காங்க. ஓகே, தென்
So this is the classification classified by Bentham and Hooker. First பார்த்தது overall plant kingdom பார்த்தீங்க by Whittaker and இங்க Bentham and Hooker ஓட classification இது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க, கிரிப்டோகேமியா ஃபெனரோகேமியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபெனரோகேம்ஸ், ஸோ கிரிப்டாகேம்ஸ் ஆர் நான் ஃப்ளவரிங் அண்ட் ஃபெனரோகேம்ஸ் ஆர் ஃப்ளவரிங் அப்படின்னு நமக்கு தெரியும். இதை அகெயின் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டா பிரிச்சிருக்காங்க இல்லையா. அகெயின் இட் வாஸ் கிளாசிஃபைட் இன்டு டைகாட்டிலிடன் அண்ட் மோனோகாட்டிலிடன். ஸோ இதை பற்றி போன ஸ்லைட்லேயே பார்த்தாச்சு. இங்கே ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும்னா ஜிம்னோஸ்பெர்மே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டைகாட்டிலிடனுக்கும் மோனோகாட்டிலிடனுக்கும் நடுவில் வச்சிருக்காரு. ஓகேவா, இந்த கேரக்டரை மறக்காதீங்க. இன் பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் ஜிம்னோஸ்பெர்மே வில் present in between the dicotyledon and monocotyledon. ஸோ அகெயின் நவ் டைகாட்டிலிடன் நிறைய சப் கிளாஸஸாக பிரித்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலே, மோனோகிளாமிடே. இது என்னன்னு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஒன்று மறந்துடாதீங்க, ஜிம்னோஸ்பெர்மே வாஸ் present between dicotyledon and monocotyledon. ஓகே, now before entering into the classification சொல்லியிருக்கேன், பட் அது ஒவ்வொன்றும் என்னன்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளவர். ஒரு ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் என்ன, இது நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே எல்லாரும் படித்தது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் மறந்துருக்கும். ஸோ அதனால் நான் அகெயின் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இதில் இருக்க இந்த பிளான்ட் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா. இது எல்லாமே நீங்கள் டாக்ஸானமி முடிகிற வரைக்கும் இதே தான் திருப்பி 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 ஒவ்வொரு ஃபேமிலிலையும் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே ரீகால் பண்ணுறேன். ஓகேவா, ஈவன் அடுத்தடுத்த ஸ்லைடு போகிறதுக்கும் இது எனக்கு ரொம்ப முக்கியம். இது புரியலன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் என்ன சொல்கிறோன்னு புரியாமல் போயிடும். ஸோ அதனால இதை நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு இன்னொரு நேம் வந்து உண்டு. ஸோ அதுவும் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா, அதனால் நான் ஆர்ன்னு போட்டு எழுதுகிறேன். அதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பெடிசில். ஓகே, PIDCEL, பெடிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெடிசில். ஸோ நெக்ஸ்ட் த ஃப்ளவர் ஸ்டாக் ஆர் பெடிசில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திஸ் ஒன் இல்லையா, ஃப்ளவர் ஸ்டாக் ஆர் பெடிசில். இந்த நெக்டரி, எல்லா இடத்துலையுமே எல்லா பூலையும் கொஞ்சம் கொஞ்சம் தேன் இருக்கும், நெக்டரி. ஓகேவா, அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் செப்பல் ஆர், இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலிக்ஸ். ஓகேவா, இன்னொரு பேர் என்ன, கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் கம்மிங் டு த பெட்டல், இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா பூவோட இதழ், அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கொரோலா. சாரி, COROLLA. ஓகேவா, கொரோலா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு முக்கியமான பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் பார்ட்டு தான். ஓகேவா, ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஸோ பாருங்கள், இந்த ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டும் ஆந்தர்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ பார்க்குறீங்க, அண்ட் ஃபிலமெண்ட்னா இந்த எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ஃபிலமெண்ட், அண்ட் இது வந்து ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தது என்ன அப்படின்ற ஆண்ட்ரீஷியம். ஓகேவா, அதை நான் இப்போ எழுதுகிறேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது என்ன, இதோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம். ANDROECIUM, ஆண்ட்ரீஷியம். ஆர் இன்னொன்று என்னன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தது என்ன, ஆண்ட்ரீஷியம் ஆர் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இன்னொன்று முக்கியமாக இந்த ஆந்தருக்கும் இன்னொரு நேம் உண்டு. ஓகேவா, இந்த ஆந்தரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு, ஆர் இதுக்கு இன்னொரு பேர் STAMEN. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன, ஸ்டேமன் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. ஸோ ஸ்டேமன் ஆர் ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, ஆண்ட்ரீஷியம் ஆர் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அண்ட் அது அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரி, வெளியில் இருக்கிற இந்த ஓவரி, தென் அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஓவியூல்,
அதுலேருந்து நேராக வர இந்த ஸ்டைல், அப்புறம் மேலே ஒரு டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டிக்மா. இது நாலும் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதுக்கும் ஒரு பேர் உண்டு, விச் இஸ் கால்ட் அஸ், நான் கீழே எழுதுகிறேன், அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர், முக்கியமான இந்த பேர் தான், கைனீஷியம், GONOECIUM, கைனீஷியம், GY, ஓகே, GY, கைனீஷியம் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இது நாலும் சேர்ந்தது, ஓகே, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி அண்ட் ஓவியூல், இது நாலும் சேர்ந்தது ஃபீமேல் கைனீஷியம் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட், ஆந்தர் ஆர் ஸ்டேமன், இது எல்லாம் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்தது தான் ஆண்ட்ரீஷியம் ஆர் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கைனீஷியம்க்கு இன்னொரு பேரும் உண்டு, which is called as pistil. ஓகே, pistil, PIS, pistil அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவியூலுக்கு ஒரு பேர் உண்டு, இதெல்லாம் நான் இங்கேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓவியூல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் கார்பல் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. ஓகே, ஒரு ஓவியூலுக்கு. ஓவியூலுக்கு இன்னொரு பேர் என்ன? கார்பல். மறக்கக்கூடாது, இந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸை மறக்கக்கூடாது, கார்பல். அண்ட் கைனீஷியம்க்கு இன்னொரு பேர் பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபீமேல் ஆந்தர் ஆர் ஸ்டேமன்னு சொல்கிறோம். ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் சேர்ந்தது ஆண்ட்ரீஷியம் ஆர் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரி, ஓவியூல், ஸ்டைல், ஸ்டிக்மா இருக்குது. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆர் கைனீஷியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளவர் ஸ்டாக்குக்கு இன்னொரு பேர் பெடிசல்னு சொல்கிறோம். செப்பலுக்கு இன்னொரு பேர் கேலிக்ஸ் அண்ட் பெட்டலுக்கு இன்னொரு பேர் கொரோலா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளோரல் டெர்மினாலஜிஸ், ஓகேவா, டேர்ம்ஸ், ஃப்ளோரல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், டெர்மினாலஜி, ஓகேவா. ஸோ இந்த நேம்ஸ் தெரியாமல் நீங்கள் ஃபர்தராக கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டை பார்த்தினா ஒவ்வொரு ஃபேமிலிஸ் படிக்கும்போதும் சரி உங்களால் படிக்க முடியாது, ஓகேவா. அதனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அடிக்கடி பார்த்து படித்து பழகிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இப்போது அங்கே வந்து கிளாசிஃபிகேஷனில் நம்ம பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலேன்னு பிரிச்சுருந்தாங்க இல்லையா. எங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலே அண்ட் மோனோக்ளாமிடே அப்படின்னு 3 டிவைடாக இருக்குது இல்லையா. இப்போ அதை பற்றி தான் படிக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் பாலிபெட்டாலே. ஸோ பாலி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். பாலி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பாலி அப்படின்னா ஃப்ரீ, ஓகேவா, ஃப்ரீன்னு சொல்லலாம், இல்லை செப்பரேட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீன்னு சொல்லலாம், செப்பரேட் அப்படின்னு சொல்லலாம். பெட்டாலே அப்படின்னா பெட்டல், பெட்டல்னா என்ன, பூவோட இதழ் இல்லையா, கொரோலா, கொரோலா ஆர் பெட்டல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரீ பெட்டல்ஸ், பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இல்லாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் செம்பருத்தி எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இதழையும் உங்களால் தனியாக எடுக்க முடியும் இல்லையா, ஃபுல்லாக வரும் உங்களுக்கு, எங்கேயும் பிஞ்சு போகாமல் அழகாக வந்துடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பாலி. ஒரு இதழும் இன்னொரு இதழும் பூவில் ஒட்டாமல் இருக்கும், பாலி பெட்டாலே, ஃப்ரீ பெட்டல்ஸாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெட்டல்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் டிஸ்டிங்க்ட் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. ஸோ டிஸ்டிங்க்ட்னா என்ன, இதுவும் தனித்தனியாக அழகாக தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ கேலிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, செப்பல் ஆர் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா ரெண்டுமே எப்படி இருக்கும், தனித்தனியாக அழகாக பிரித்து எடுக்க முடியும். அப்படி இருந்ததுன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், பாலிபெட்டாலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்கிளாஸ்குள்ள 3 சீரீஸ் வந்து இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தலாமிஃப்ளோரே, டெஸ்கிஃப்ளோரே அண்ட் கேலிசிஃப்ளோரே. இப்படி 3 சீரீஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சப்கிளாஸ் பாலிபெட்டாலே, அதுக்கு கீழே தான் இந்த சீரீஸும் ஆர்டர்ஸும் வந்திருக்கு இல்லையா. ஆர்டர்ஸ் நீங்கள் போட்டுக்கு பாருங்கள். ஸோ ஆர்டர்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்துலேயும், இந்த ஆர்டர் அண்ட் அகெயின் இந்த ஆர்டர்ஸ், இந்த ஆர்டர்ஸ், இதுக்கு கீழே உள்ள எல்லாத்துலேயும் இந்த கேரக்டர், அதாவது இந்த பாலிபெட்டாலேயோட கேரக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே இருக்க ஆர்டர்ஸ்லேயும் பார்க்க முடியும். அதில் இருக்க செடியில், அதில் இந்த ஆர்டர்ஸ் கீழே என்னென்ன செடி வருதோ, இந்த ரேனைல்ஸ்னால் அதில் என்னென்ன செடி இருக்கோ அதில் இந்த கேரக்டர், இந்த பாலிபெட்டாலேன்ற கேரக்டரை பார்க்க முடியும், ஓகேவா.
ஓகே நெக்ஸ்ட் அதுக்காக தான் அதை கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் தலாமிஃப்ளோரே. தலாமிஃப்ளோரே அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஸ்டேமன்ஸ் இந்த ஆண்ட்ரீஷியம் இல்லையா. ஆண்ட்ரீஷியம்னா இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் கால்ட் அஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 பார்ட்ஸ் கால்டு ஆந்தர் ஆர் ஸ்டேமன் அண்ட் ஃபிலமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒவ்வொரு செடியிலையும் ஆந்தரோட கவுண்ட், அதாவது நம்பர் வந்து வித்தியாசப்படும். ஓகேவா, எல்லா செடியிலையும் ஒரே கவுண்ட் தான் ஆந்தர் இருக்குமா, அதாவது ஆண்ட்ரீஷியம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு பூலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ மெனி ஸ்டேமன்ஸ் இன் அன் ஆண்ட்ரீஷியம். ஸோ இந்த தலாமிஃப்ளோரே அப்படிங்கிற சப் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ரீஷியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நிறைய ஆண்ட்ரீஷியம் இல்லை, மீன்ஸ் நிறைய ஸ்டேமன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இட் ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ஓகேவா, அண்ட் இங்கே முக்கியமான ஒரு புது டேர்ம் படிக்க போகிறீங்க விச் இஸ் கால்டு ஹைப்போகைனஸ். ஓகேவா, ஃப்ளவர் இஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம் இங்கே ஹைப்போகைனஸ். இப்போது இப்படின்னா என்ன, ஹைப்போகைனஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நான் எழுதி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது என்னன்றதை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் கேலிக்ஸ். ஓகேவா, இதுதான் என்னது கேலிக்ஸ் ஆர் செப்பல். இந்த கலர்ஃபுல் அந்த பர்பிள் கலர் அது பார்த்தீங்கன்னா கொரோலா. அண்டு இது வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம் இல்லையா. இது ஸ்டேமன் ஆர் ஆந்தர் அண்ட் இந்த நீட்டமான பகுதிகளுக்கு எலாங்கேட்டட் வந்து என்னது ஃபிலமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்தது ஆண்ட்ரீஷியம். அண்ட் திஸ் இஸ் இந்த சென்டர் ரீஜன் தான் என்னது கைனீஷியம். அதாவது என்னென்ன இருக்குது கைனீஷியமில், ஓவரி இருக்குது, நடுவில் ஓவியூல்ஸ் இருக்குது, ஸ்டைல் இருக்குது, ஸ்டிக்மா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இப்போ பிளான்ட்டோட ஃப்ளவரோட பார்ட்ஸாக இருக்குது. இந்த இடத்துல இந்த ஹைப்போகைனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போ அப்படிங்கிறது என்னென்னா மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ், அதாவது கைனீஷியமை தவிர, கைனீஷியமை இங்கே சேர்க்கக்கூடாது. ஓகே, கைனீஷியமை தவிர மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எந்த இடத்துலேருந்து இமர்ஜ் ஆகிருக்கு, அதை எந்த இடத்துலேருந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்குது ஓவரி இல்லையா, இதுதான் டோட்டல் ஓவரி. ஸோ அதுக்கு கீழேருந்து தான் எல்லா பார்ட்ஸும் வந்திருக்கு. அதாவது கேலிக்ஸும் கீழே தான் இருக்குது, ஃப்ளோரல் பார்ட்டும் இந்த இடத்துலேருந்து கொரோலாவும் இந்த இடத்துலேருந்து வளருது, அண்ட் தென் ஆண்ட்ரீஷியமும் இந்த இடத்துலேருந்து தான் வளருது. ஓகேவா, ஆனால் ஓவரி எங்கே இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்குது இல்லையா, மேலே இருக்குது, அதுக்கு கீழேருந்து எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் வருது. ஓகேவா, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அதை என்னன்னு சொல்லுவோம் ஹைப்போகைனஸ். இங்கே ஹைப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஹைப்போ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் லோ ஆர் பிலோ அப்படின்னு சொல்லலாம். லோ ஆர் பிலோ. ஆனால் இந்த லோ ஆர் பிலோவை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனீஷியமை தவிர மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸை, கைனீஷியமை சேர்க்காதீங்க, மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, ஓவரிக்கு கீழேந்து ஆரம்பிக்குது இல்லையா. ஓவரிக்கு கீழே இருக்குது எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஓவரிக்கு கீழேருந்து ஆரம்பிக்குது, லோ ஆர் பிலோ. ஸோ ஹைப்போ அப்படிங்கிறது ஃப்ளோரல் பார்ட்ஸை சொல்கிறோம், அதுவும் எங்கேருந்து பிலோ அப்படிங்கிறது தான் மெயினாக. ஸோ மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் கைனீஷியம், கைனஸ்ன்றது எதை சொல்கிறோம், கைனீஷியம்க்கு கீழேந்து வருது. ஓகேவா, கைனஸ் அப்படிங்கிறது கைனீஷியம், ஸோ ஹைப்போங்கிறது கீழே, மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் கைனீஷியத்துக்கு கீழேந்து வளருது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் என்னன்னு சொல்லுவோம் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஓவரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளவரை பற்றி தான் சொல்லியிருக்கோம். ஃப்ளவர் இஸ் ஹைப்போகைனஸ். ஓகேவா, ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், ஏன்னா மற்ற எல்லா ஃப்ளவர் பார்ட்ஸும் ஓவரிக்கு கீழேந்து வருது, அதனால தட் இஸ் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பர்டிகுலராக ஓவரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி. ஓகேவா, என்ன ஓவரி, சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் கீழேந்து தான் வந்துட்டுருக்கு, ஆனால் ஓவரி கொஞ்சம் மேலே இருக்குது. மேலேன்றதுக்கு என்ன அர்த்தம், சுப்பீரியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவரி இஸ் சுப்பீரியர். அப்போது ஹைப்போகைனஸ் ஃப்ளவரில் எப்பயுமே என்னவா இருக்கும், ஓவரி இஸ் சுப்பீரியராக தான் இருக்கும். ஸோ ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு சொன்னால் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ திஸ் இஸ் டிஸ்கிஃப்ளோரே. ஓகேவா, ஸோ டிஸ்கிஃப்ளோரே அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், இங்கேயும் அதே தான் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் இருக்குது வித் அ குஷன் லைக் டிஸ்க் அரவுண்ட் ஆர் பிலோ தி
ஓவரி. ஸோ ஓவரிக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஓவரி வரைகிறேன், பிளான்ட்டோட ஓவரி அண்ட் இந்த ஸ்டிக்மா ஸ்டைல் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் லைக் என்ன இருக்கும், ஒரு டிஸ்க் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஒரு குஷன் லைக் டிஸ்க் இருக்கும். டிஸ்க், இதுதான் டிஸ்க். இட் வாஸ் குஷன் லைக் டிஸ்க். நல்லா மெத்துன்னு இருக்கும். அதுக்கு மேலே என்ன இருக்கும், ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்னன்னு சொல்கிறோம், டிஸ்கி ஃப்ளோரே அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னா ஆல்ரெடி உங்ககிட்ட என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, now coming to caliciflora. ஸோ caliciflora அப்படின்னா என்னன்னா ஃப்ளவர்ஸ். இங்கே another 2 terms படிப்பீங்க, எப்பிகைனஸ் ஆர் பெரிகைனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இன்னும் இதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. தலாமஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ கப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தலாமஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த ஃபார்ம் ஆஃப் அ கப் மாதிரி இருக்குது. ஸோ தலாமஸ்க்கு இன்னொன்று தான் பேர் என்னன்னு சொன்னோம், ரிசப்டக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவரோட பார்ட் சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது அந்த ரிசப்டக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பு மாதிரி இருக்குமா. அதாவது கப்பு எப்படி இருக்கும், இப்படி வந்துட்டு ஸோ டோட்டலி எப்படி இருக்கும், ஒரு கப் மாதிரி இப்படி வந்து கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இப்போ ஓவரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓவரியும் ஓவியூல்ஸும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இது எப்படி இருக்குது, முதல்ல டிஸ்க் மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, டோட்டலி ஒரு கப் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, தலாமஸே என்னவா மாறி இருக்கும், ஒரு கப் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது அதுக்கு அப்புறம் இப்போ 2 நியூ டேர்ம்ஸ் சொன்னேன் இல்லையா, எப்பிகைனஸ் ஆர் பெரிகைனஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஸோ இப்போ எப்பிகைனஸ் பெரிகைனஸ்னால் பார்த்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரிகைனஸை நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் இப்போ வந்து இதுதான் டோட்டல் கைனீஷியம் பார்ட் இல்லையா, இதுதான் என்னது டோட்டல் கைனீஷியமோட பார்ட்டு. இது ஓவரி அதில் முக்கியமாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலாமஸோட ரீஜன். ஓகேவா, இந்த ரீஜன்லாம் வந்து க்ரீனாக இருக்கு இல்லையா, அது தலாமஸோட ரீஜன். ஸோ இங்கே மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எங்கே இருக்குது கைனீஷியமை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனீஷியம் கீழே இருக்குது, இது கைனீஷியம் இதுதான் கீழே இருக்குது. பட் மற்ற இது கேலிக்ஸ், இது கொரோலா, இது ரெண்டும் சேர்ந்து ஸ்டேமன் அண்ட் ஃபிலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து ஆண்ட்ரீஷியம் எல்லாமே எங்கே இருக்குது, ஓவரிக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லை. இப்போ கோடு போட்டு காட்டுறேன், எது மேலே இருக்குது எது கீழே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓவரி கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்னன்னு சொல்லலாம், இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் பெரிகைனஸ். பட் இது அப்ரோப்ரியேட், அதாவது ப்ராப்பர் பெரிகைனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு டைப் இருக்குது, அதுதான் ப்ராப்பர். அது என்னன்னு நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இங்கே ஓவரி எப்படி இருக்குது, ஓவரி சுப்பீரியரா இன்ஃபீரியரா, ஓவரி சுப்பீரியர் அப்படின்னா மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸில் எங்கேருந்து வரணும்னு சொன்னேன், கீழேந்து வந்தால் தான் அது ஓவரி மேலே இருக்கும், அப்போ சுப்பீரியர் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே ஓவரி கீழே இருக்குது, மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது என்னன்னு சொல்லலாம், இங்கே ஓவரி இஸ் இன்ஃபீரியர் ஓவரி. ஓகேவா, ஓவரி என்னவா இருக்கும், ஓவரி இன்ஃபீரியர். ஓகேவா, சரி. இப்போது இங்கே பாருங்கள், இந்த இதை பாருங்கள், இதில் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த கைனீஷியம் பார்ட் இல்லையா, கைனீஷியம் பார்ட். அதுவும் இதுதான் வந்து பர்டிகுலராக ஓவரி இல்லையா. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஓவரியோட சென்டர் ரீஜன் எது, இது சொல்லலாமா, இந்த ஓவரியோட சென்டர் ரீஜன் இதுதான். ஸோ அதுக்கு நேராகவே என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கேலிக்ஸ் கொரோலா ஆண்ட்ரீஷியம் எல்லாமே வளருது. ஓகேவா, கேலிக்ஸ் கொரோலா இது எல்லாமே வந்து என்னவா இருக்குது, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது இந்த ஓவரியை வந்து நீங்கள் இன்ஃபீரியர்னு சொல்வீங்களா இல்லை சுப்பீரியர்னு சொல்வீங்களா, ரெண்டாவும் சொல்லலாம் இல்லையா. ஏன்னா கொஞ்சம் இன்ஃபீரியர், ஹாஃப் இன்ஃபீரியர் அண்ட் ஹாஃப் சுப்பீரியர். ஓகேவா, என்னவா இருக்குது, ஹாஃப் இன்ஃபீரியர் அண்ட் ஹாஃப் சுப்பீரியராக இருக்குது. ஸோ என்னவா இருக்குது, ஹாஃப் இன்ஃபீரியர் அண்ட் ஹாஃப் சுப்பீரியராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஹாஃப் இன்ஃபீரியர் ஹாஃப் சுப்பீரியர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதுக்கு ப்ராப்பராக என்னன்னு சொல்லலாம், பெரிகைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிகைனஸ், பெரினா என்ன அர்த்தம்னா ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஹாஃப். கைனஸ் அப்படின்னு சொன்னால் கைனீஷியம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பாதி தான் இருக்குது, சுத்தமாக கம்ப்ளீட்டாக மேலேயும் இல்லை கம்ப்ளீட்டாக கீழேருந்தும் வரல, பாதியில் இருக்குது. அதான் ஓவரிக்கு சென்டர்லேயே அதுவும் இருக்குது, எல்லாம் ஒரே லைனில்
ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால தான் ஹாஃப் அப்படின்ற நேம் வந்தது. ஸோ அதுக்கு தான் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரி கைனஸ். இந்த இடத்துல கைனீஷியம் எப்படி இருக்குது, அதாவது ஓவரி எப்படி இருக்குது அப்படின்னா, ஓவரிஸ் இங்கே அப்படியும் இங்கேயும் என்னன்னு சொல்லுவோம், ஏன்னா பாதி பாதி தான் இருக்குது. ஸோ ஹாஃப் இன்ஃபீரியர் அண்ட் ஹாஃப் சுப்பீரியர். ஓகேவா, ஹாஃப் இன்ஃபீரியர் அண்ட் ஹாஃப் சுப்பீரியர் ஓவரியாக இருக்கும். தென் ஸோ ஹாஃப் இன்ஃபீரியர் ஹாஃப் சுப்பீரியர்னா இட் இஸ் கால்ட் பெரிகைனஸ் ஃப்ளவர். ஓகேவா, ஸோ நான் பெரிகைனஸ் ஃப்ளவரில் ஓவரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹாஃப் இன்ஃபீரியராகவும் இருக்கலாம், ஹாஃப் சுப்பீரியராகவும் இருக்கலாம். எப்பிகைனஸ் ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பிகைனஸில் ஸோ இந்த நேம்லேயே பாருங்கள் எப்பி அப்படின்னு இருக்கு. எப்பி அப்படின்னு சொன்னால் மேலே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எப்பினா என்ன, அப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எப்படி வந்து ஹைப்போனா பிலோ அப்படின்னு படித்தோமோ அதே மாதிரி எப்பினா என்ன, அப் அப்படின்னு அர்த்தம். ஸோ கைனஸ்னா கைனீஷியம். ஸோ இங்கே எப்பயுமே இந்த எப்பி, பெரி, ஹைப்போ அது எல்லாம் ஃப்ளோரல் பார்ட்ஸை பற்றி சொல்கிறோம், அதர் தேன் கைனீஷியம். ஓகேவா, கைனீஷியம் ஒரு ஓவரியை பற்றி கிடையாது. ஓவரியை தவிர்த்து மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம். ஸோ இங்கே பாருங்கள் கப் ஷேப்பில் இருக்கா, இந்த இடத்துல கப் ஷேப்பில் நம்ம முதல்ல ஒன்று வரைஞ்சி காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி கப் ஷேப்டில் இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் எங்கே இருக்குது, கம்ப்ளீட்டாக மேலே இருக்குது. ஓகேவா, எல்லாமே எப்படி இருக்கீங்க, கம்ப்ளீட்டாக மேலே இருக்குது. ஒரு கப் ஷேப் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கு மேலே தான் எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏபி ஓகேவா, மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓவரி கம்ப்ளீட்டாக என்னவா இருக்குது, இன்ஃபீரியராக இருக்குது. ஓகேவா, இன்ஃபீரியராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ எப்பி கைனஸ் அப்படின்னாலும் ஓவரி வந்து என்னவா சொல்லணும், ஓவரி எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இட் வாஸ் இன்ஃபீரியர் ஓவரி, கம்ப்ளீட்லி இன்ஃபீரியர். ஓகேவா, ஸோ ஹைப்போகைனஸை பொறுத்த வரைக்கும் ஓவரி சுப்பீரியர், எப்பிகைனஸில் ஓவரி இன்ஃபீரியர், பெரிகைனஸில் ஓவரி இஸ் ஹாஃப் இன்ஃபீரியர் அண்ட் ஹாஃப் சுப்பீரியர். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஹியர் பாருங்கள், ஓவரி வந்து எப்படி இருக்குது, ஓவரி இஸ் சுப்பீரியர் ஓவரி அண்ட் ஃப்ளவர் வந்து என்னன்னு சொல்லுவோம், அதனால இதுக்கு பேர் ஹைப்போகைனஸ். ஹைப்பாந்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னு அடுத்த பிக்சரில் பாருங்கள். இங்கே ஓவரி பாருங்கள் சுப்பீரியர். ஓகேவா, இங்கே ஓவரி வந்து நம்ம சுப்பீரியர்னு சொல்ல முடியாது, சின்ஸ் இட் வாஸ் இன்ஃபீரியர் தான். இது ஓவரி வாஸ் நாட் சுப்பீரியர் ஹியர். ஏன்னா சொல்லலாம், அதாவது எப்படின்னா ஹாஃப் சுப்பீரியர் அண்ட் ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா திஸ் இஸ் பெரிகைனஸ் ஃப்ளவர். ஓகேவா, பெரிகைனஸ் ஃப்ளவர். அண்ட் இந்த கப் இருக்கு இல்லையா, இந்த கப் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஹைப்பாந்தியம் அப்படின்னு அதுக்கு நேம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஓவரி இஸ் கம்ப்ளீட்லி, இந்த ஓவரி இஸ் என்னன்னு சொல்கிறோம் இங்கே, கம்ப்ளீட்லி இன்ஃபீரியராக இருக்குது. அண்ட் ஹியர் ஃப்ளவர் இஸ் எபிகைனஸ் அண்ட் ஹைப்பாந்தியமும் ப்ரெசென்ட் ஆகி இங்கே கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது, நல்ல க்ளோஸ் ஆகியே இருக்குது ஹைப்பாந்தியம். ஓகே, ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், யூ கேன் செக் அவுட், பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ அடுத்த சப் கிளாஸ் which is கேமோபெட்டாலே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாலிபெட்டாலே பார்த்தோம் இல்லையா. பாலினா செப்பரேட் அப்படின்னு நான் சொன்னேன், தனித்தனியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்போது அதோட ஆப்போசிட் கேமோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமோ இஸ் கால்ட் அஸ் யுனைடெட். ஓகேவா, இதுக்கு பேர் என்ன, யுனைடெட் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெட்டல்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கொரோலா. ஸோ இங்கே யுனைடெட் கொரோலா இருக்கும், அதாவது பெட்டல்ஸ் ஒன்னோட ஒன்று கலந்து சேர்ந்து ஃபியூஸ் ஆகி இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள், இட் ஹாவ் 1 2 3 4 and 5 இல்லையா, 5 பெட்டல்ஸ் இருக்குது. ஆனால் இதை தனித்தனியாக பார்க்க முடியுதான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே என்ன இருக்குது, ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகி இருக்குது. இதை தனித்தனியாக பார்க்க முடியாது, இல்லை பிரித்து எடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் கேமோபெட்டாலே அப்படின்னு சொல்கிறோம், பெட்டல்ஸ் ஃபியூஸ்டு. ஸோ இங்கே அனதர் 3 சீரீஸ் இருக்குது, இன்ஃபரே, ஹெட்ரோமெரே அண்ட் பைகார்பனேட்டே அப்படின்னு 3 சீரீஸ் இருக்குது. ஸோ இது கீழே இருக்கிற இந்த ஆர்டர்ஸ், ஓகேவா, இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் இந்த ஆர்டர்ஸ் இந்த ஆர்டர்ஸ் இந்த ஆர்டர்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரியான ஒரு
சப்கிளாஸ் இந்த கேமோபெட்டாலே இந்த ஃபீச்சர்ஸை வந்து உங்களால் இதுக்கு கீழே வர ஃபேமிலிஸ்லாம் பார்க்க முடியும். இந்த ஆர்டர்ஸ்லாம் இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் இதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சீரீஸ்க்கு கீழே இந்த ஆர்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த சீரீஸ்னால் என்ன, ஆர்டர்ஸ்னால் என்ன, அப்படி ஃபைலம்னா என்ன, ஸோ அந்த நம்ம கிங்டம்லேருந்து ஸ்பீஷீஸ் வரைக்கும் பிரிக்கிறோம் கிளாசிஃபிகேஷனுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி ஒவ்வொன்றும் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம். ஓகே, அதை பற்றி என்ன இன்னொரு டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் இன்னொன்று தரேன் உங்களுக்கு இன்னொரு கிளாஸில். நான் இங்கே பாருங்கள், இன்ஃபரேனாலே ரொம்ப சிம்பிள், அதிலே நேம்லேயே இருக்குது. இன்ஃபரே அப்படிங்கிறது இன்ஃபீரியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இன்ஃபரே அப்படின்னா இன்ஃபீரியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் வித் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபீரியர் அப்படின்னு சொன்னால் அப்போ ஃப்ளவர் வந்து என்னவா இருக்கும், ஓவரி இஸ் இன்ஃபீரியர், ஓவரி தான் இன்ஃபீரியர். பட் அப்போது ஃப்ளவர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் இங்கே, இட் ஹேவ் எப்பி கைனஸ் ஃப்ளவர். ஓகேவா, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பின்னாடி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் கேட்டுக்கோங்க, முன்னாடி ஸ்லைட்ஸுக்கு போய் பாருங்கள். ஸோ எப்பிகைனஸ் ஃப்ளவர் இருக்கும், அதே நேரம் அதில் ஓவரி எப்படி இருக்கும், இன்ஃபீரியர் ஓவரியாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஹெட்டிரோமெரே. ஹெட்டிரோ அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், மெனி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பீங்க, ஹெட்ரோசைக்ளிக் ரிங் அப்படிலாம், நீங்கள் ஹோமோசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன் ஆர் மோர் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம், ஹெட்ரோமெரி அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் ஹாவ் சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரினா ஃப்ளவர்ஸ் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் அப்படிங்கும்போது என்ன வரணும், ஹைப்போகைனஸ் ஃப்ளவராக இருக்கும். ஓகேவா, ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். ஸோ நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2. ஓகேவா, ஹெட்டிரோ அப்படின்னு சொன்னாலே மோர் அப்படின்னு நான் சொன்னேன், அதை இங்கே எழுதிடுறேன். ஹெட்ரோ அப்படின்னு சொன்னால் மோர் ஆர் மெனி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் வந்து என்னவா இருக்கும், மோர் தேன் 2 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் எப்பிபெட்டாலஸ் ஸ்டேமன்ஸ். ஓகேவா, எப்பிபெட்டாலஸ் அப்படின்னா என்ன, இப்போ இன்னொரு டேர்ம் உங்களுக்கு இந்த இடத்துல எப்பிபெட்டாலஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே நீங்கள் முதல்ல நான் சொல்லியிருக்கேன், பட் உங்களுக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் தேவைப்படும். ஸோ அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ எப்பி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, எப்பின்னா என்ன, அப் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெட்டல் அப்படின்னு சொன்னால் என்னது, கொரோலாக சொல்கிறது இல்லையா. ஆனால் இங்கே ஸ்டேமன்ஸ் அப்படின்னா சொல்லிட்டேன், இட் வாஸ் அ மேல் பார்ட் இல்லையா, மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டில் ஒரு பார்ட் அது ஸ்டேமன். ஸோ அந்த ஸ்டேமன்ஸ் வந்து எப்பிபெட்டாலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இக்ஸோரா பூ வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, இக்ஸோராவோட பூ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இக்ஸோராவோட பூ. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டேமன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்டேமன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஃபிலமெண்ட், சாரி இது பூவோட காம்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேமன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லோ கலரில் இருக்கும், இட்லி பூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பின்னா என்னன்னு சொன்னேன் நான், இங்கே அப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப் பெட்டல்ஸ்னால் என்ன, பூ இதழ் இல்லையா, பெட்டல்ஸ். அந்த பூவோட இதழுக்கு மேலேயே வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்டேமன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பூக்கு மேலே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் இதழில் இல்லையா, அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், எப்பினா மேலே, பெட்டல்ஸ்னா பூ இதழ். பூ இதழுக்கு மேலே ஸ்டேமன்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் எப்பிபெட்டாலஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளோரல் டேர்ம். ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஓகே, நவ் கம்மிங் டு பைகார்பலேட்டே. ஸோ பைனா என்ன, பை மீன்ஸ் 2 இல்லையா, பை அப்படின்னா என்ன, 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்பல் அப்படின்னா என்ன சொல்கிறோம், கார்பல் அப்படின்னு சொன்னால் என்ன, கார்பல் அப்படிங்கிறது மெயினாக நான் இங்கே மறுபடியும் சொல்கிறேன், கார்பல் அப்படிங்கிறது ஓவியூவில் சொல்கிறது. ஓகேவா, இட்ஸ் நாட் ஓவரி, அது எதை சொல்கிறோம், ஓவியூவில் சொல்கிறோம். ஸோ ஓவரி இஸ் சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரி அப்படிங்கும்போது என்ன இருக்கணும் இங்கே, ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். ஓகேவா, இந்த ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் இருக்கும். அண்ட் என்ன இருக்கும், வித் 2 கார்பல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரி வரைஞ்சி காட்டுறேன், இப்படி தான் ஒரு ஓவரி இருக்குது அப்படின்னு சொன்னால்
இதில் 2 கார்பல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லைக் இப்படி ஒரு கார்பல் இருக்கும் அண்ட் தென் அகெயின் இப்படி ஒரு கார்பல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 1 and 2 இப்படி 2 கார்பல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பை அப்படின்ற டேர்மே வந்துச்சு. ஓகே, பை அப்படிங்கிறது 2 அப்படின்னு அர்த்தம். பை கார்பலரி 2 கார்பல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு கீழே வர அகெயின் ஒரு வாட்டி சொல்கிறேன், இதுக்கு கீழே வர இந்த ஆர்டர்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இந்த கேரக்டர், இந்த பைகார்பலேட்டே அப்படிங்கிற கேரக்டரை பார்க்க முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோனோக்ளாமிடே. மோனோ அப்படின்னா என்ன? சிங்கிள், வெரி சிம்பிள் இல்லையா? சிங்கிள் அப்படின்றது ஒன்னே ஒன்று. ஸோ ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பீரியாந்த். அகெயின் திஸ் இஸ் அ நியூ டேர்ம் ஃபார் யூ. பீரியாந்த் அப்படிங்கிறது ஒரு புது டேர்ம் உங்களுக்கு. ஸோ பீரியாந்த் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாந்த் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, கேலிக்ஸ் ஓகே ப்ளஸ் கொரோலா, இது ரெண்டையும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம்? பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். கேலிக்ஸ் ப்ளஸ் கொரோலா இது ரெண்டும் சேர்ந்தது பீரியாந்த் அப்படின்னு அதுக்கு ஒரு டேர்ம் உண்டு இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பீரியாந்த், எய்தர் கேலிக்ஸ் இருக்கும் இல்லை கொரோலா இருக்கும், இதில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் பீரியாந்த் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பீரியாந்த், கேலிக்ஸ் அண்ட் கொரோலா சேர்ந்தது தான், சாரி காலிக்ஸ் அண்ட் கொரோலா சேர்ந்தது பீரியாந்த். இதில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஃபேமிலிஸ்லையும் இந்த சீரீஸ் எல்லாத்துலேயுமே. ஓகேவா? சீரீஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். Now coming to the class, இது வரைக்கும் பார்த்தது டைகாட்டிலிடன் பார்த்தீங்க. இப்போ கம்மிங் டு மோனோகாட்டிலிடனே. ஓகே, மோனோகாட்டிலிடன்ஸ் அது என்ன? மோனோனா சிங்கிள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே ஒரு காட்டிலிடன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரைமிரஸ் ஃப்ளவர்னா என்ன? எல்லாத்துலேயுமே 3 இதழ்கள் இருக்கும். ஓகேவா? முக்கியமாக இதழ்கள்னு மட்டும் இல்லை, ஆந்தர் பார்த்தீங்கன்னாலும் 3 இருக்கும். ஓகேவா? எல்லாமே பார்க்கணுன்னா இங்கே 3 இருக்கும், 3 இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? ட்ரைமிரஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலிடன்ஸோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ட்ரைமிரஸ் ஃப்ளவர். ஓகே, இது வந்து ஆல்ரெடி பார்த்த அந்த பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனே தான் திருப்பியும் ஒரு வாட்டி கொஞ்சம் டயக்ராமோட கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சி பிளான்ஸ் வந்து டைகாட்டிலிடன், ஜிம்னோஸ்பெர்மே, நடுவில் ஜிம்னோஸ்பெர்மே கொடுத்துருப்பாரு பென்தம் அண்ட் ஹூக்கர், அண்ட் மோனோகாட்டிலிடனே அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. அண்ட் அகெயின் டைகாட்டிலிடன் வாஸ் டிவைடட் இன்டு பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலே, மோனோக்ளாமிடே. இதெல்லாம் இப்போ பார்த்தோம் நம்ம என்னென்னு. அதுக்கு கீழே ஒவ்வொன்றுக்கும் கீழே எத்தனை சீரீஸ் இருக்குது, எத்தனை ஆர்டர்ஸ், எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாமில் இதை மட்டும் இதை வந்து ட்ரீ டயக்ராம் இதான், இதை போட்டுட்டு நான் கொடுக்குற நோட்ஸை எழுதுங்க. தட்ஸ் இனஃப். தென் கம்மிங் டு த மெரிட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அவங்க மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஒர்க் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாக்ஸா அட் ஆல் லெவல்ஸ். ஓகேவா? எல்லா லெவல்ஸ் வரைக்கும் வந்து என்ன சொல்லப்பட்டது? டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டது. ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதை சும்மா வந்து இது கிளாஸில் வரும், இது ஆர்டர் இதான், இதுக்கு ஃபேமிலி இதான் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பிளான்ட் பார்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கணும். லீஃப்னா அந்த லீஃப் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தது, ஸோ அதில் வீனேஷன் எப்படி இருந்தது, அந்த லீஃபோட காம்பு எப்படி இருந்தது, அதோட டிப் எப்படி இருந்தது, அதோட சைஸ் எப்படி இருந்தது, ஸோ ஒவ்வொன்றை பற்றியும் டிஸ்கிரிப்ஷன் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஓகே, தென் டிஸ்கிரிப்ஷன் ஆர் அக்யூரேட் அண்ட் ஈஸி, ரொம்ப ஆப்டாகவும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் டு ஐடென்டிஃபை பிளான்ட் ஸ்பீஷீஸ் அப் டு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? ஃபேமிலி லெவல். நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லைடு காமிச்சேன் இல்லையா? அதில் வந்து கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அது வரைக்கும் எழுதுவோம். ஒரு டாக்ஸானமிக் பொசிஷன் வந்து அப்படி தான் எழுதுவோம். பட் இந்த இடத்துல ஃபேமிலி வரைக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் இருந்தது. பட் நாட் இங்கே ஸ்பீஷீஸையோ ஜீனஸையோ ஸ்பீஷீஸையோ என்னது டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலி லெவல் வரைக்கும் அழகான அக்யூரேட் அண்ட் ஈஸியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ த டிஸ்கிரிப்ஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? டைரக்ட் அப்சர்வேஷன். ஓகேவா? டைரெக்டாக அந்த பிளான்ட்டை பார்த்து, அதனால தான் இதுக்கு நேச்சுரல் செலெக்ஷன், நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னே சொல்கிறோம். ஓகே, டைரெக்டாக அந்த பிளான்ட்டை எடுத்து பார்த்து அது லீஃப் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் எடுத்த டைமில்
பூவை பற்றி அவங்க அதிகமாக சொல்லலை. ஏன்னா அவங்க பார்த்த டைமில் அதில் பூ இல்லாமல் இருந்திருக்கு. ஓகேவா, பூ இல்லாத டைமில் இப்போ நீ எல்லா சீசன்லையும் எல்லா செடியிலையும் பூ பூக்காது இல்லையா. பர்டிகுலர் டைமில் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பூ பூக்கிற தாவரங்களில் அந்தந்த செடிக்குன்னு ஒரு குணம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பூ பூக்கும் இல்லையா. ஸோ பட் அவங்க எடுக்கும்போது எல்லா செடியும் எடுத்து பார்க்கும்போது பூ வந்து எல்லா பிளான்ட்ஸ்லேயும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த டைமில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் சிஸ்டம் பிளேஸ்ட் ஆர்டர் ரேனேல்ஸ் அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் வந்து ரேனேல்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டர் வரும், ஃபஸ்ட் ஆர்டர். அதை வந்து இவங்க பிகினிங்லேயே வச்சுருக்காங்க. அது இட் வாஸ் வெரி ரீசனபிள், அது கரெக்டு தான் அப்படின்னு யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் டைகாட்ஸ் பிஃபோர் மோனோகாட்ஸ் இல்லையா. டைகாட்ஸ் தான் ஃபஸ்ட்டு படித்தோம், இப்போ நம்மளும் கடைசியாக தான் மோனோகாட்டை பற்றி சொன்னோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து இட் வாஸ் அக்செப்டட் பை எவ்ரி டாக்ஸானமிஸ்ட். எல்லாருமே எல்லா டாக்ஸானமிஸ்ட்டும் அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆர் பிளேஸ்ட். இதோட ட்ராபேக்ஸ் இப்போ வந்து மெரிட்ஸ் பார்த்தீங்க. ஸோ இதில் எல்லா சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்லையும் மெரிட்ஸும் இருக்கும், ட்ராபேக்ஸும் இருக்கும். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் டைகாட்ஸ் அண்ட் மோனோகாட்ஸ். இதுதான், அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி நான் அந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்து சென்டரில் இருக்குன்றதை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸை டைகாட்ஸ்க்கும் மோனோகாட்ஸ்க்கும் நடுவில் வச்சதை நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா அது யூஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி டு ஒர்க் வித் தட். அந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது ஜிம்னோஸ்பெர்மை சென்டரில் வச்சது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. இட் பிகம்ஸ் a major drawback of this classification. ஸோ மெனி இம்பார்ட்டன்ட் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணப்பட்டது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை மறந்துடக்கூடாது. ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர், ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் அப்படின்னு ரெண்டு உண்டு பிளான்ட்டுக்கு. வெஜிடேட்டிவ் கேரக்டரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஸ்டெம்மு, ஓகேவா, தென் வந்து ரூட்டை, அப்புறம் வந்து லீஃப், அதோட பிரான்ச் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. அதே வந்து ஃப்ளோரல் கேரக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா முக்கியமாக ஃப்ளவரோட கேரக்டர், ஓகேவா. ஃப்ளவரோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கிளியராக சொல்லவில்லை, அதை வந்து நிறைய நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. தென் இட் இஸ் நாட் அ ஃபைலோஜெனட்டிக் ஸ்கீம். ஃபைலோஜெனட்டிக்காக இல்லை, ஜெனட்டிக்காக இஃப் தேர் இஸ் எனி சேஞ்சஸ். ஜெனட்டிக் சேஞ்சஸை வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் சொல்லலை. நான் முதலே சொன்னேன், ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு கத்திரிக்காய் செடி இதே மாதிரி தான் இருந்துச்சா, இல்லை அப்போ ஏதாவது இருந்திருக்கலாம், இப்போ மாறி போயிருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஏதாச்சும் பரிமாண வளர்ச்சிகள் ஏதாவது இருக்கா, பரம்பரையா அப்படி ஏதாவது ஸ்டடி நடந்திருக்கா இந்த கிளாசிஃபிகேஷன் எழுதும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபைலோஜெனட்டிக் ஸ்கீம். அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. ஃப்ளோரல் கேரக்டர்ஸை வச்சு பண்ணலை, அது ஒரு பெரிய ட்ராபேக். அண்ட் சம் ஆஃப் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹாவ் பீன் செப்பரேட்டட், தனித்தனியாக போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 பூ பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஃபேமிலிக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை செப்பரேட்டாக போட்டுட்டாங்க, ஓகேவா. செப்பரேட்டாக போயிடுச்சு. அண்ட் பிளேஸ்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் டிவிஷன், ஓகே, டிஃப்ரெண்ட் டிவிஷனில் போட்டாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் அன்ரிலேட்டட் ஃபேமிலிஸ், கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஃபேமிலிஸ்லாம் என்ன ஆச்சு, சேர்த்து போட்டு எழுதுனாங்க, ஓகேவா. கிளாசிஃபிகேஷனில் ஒரே ஆர்டருக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை ஒரே கிளாஸில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. அண்ட் சம் அட்வான்ஸ்டு ஃபேமிலிஸ் லைக் ஆர்கிடேசியங்கிறது ஒரு பெரிய அட்வான்ஸ்டு ஃபேமிலி. அதை வந்து இவங்க ரிகார்டட் ஆஸ் ப்ரிமிட்டிவ், ரொம்ப சின்ன ஃபேமிலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க, பிகினிங்லேயே போட்டுட்டாங்க, ஓகேவா. ஆக்சுவலாக ப்ரிமிட்டிவ்லேருந்து தான் அட்வான்ஸ்டுக்கு போகணும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்கிடேசியை வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபேமிலி, பட் ஆனால் இவங்க அதை ப்ரிமிட்டிவாக கன்சிடர் பண்ணி ஆரம்பத்தில் போட்டுட்டாங்க. அது ஒரு மேஜர் ட்ராபேக். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தது, இல்லை எந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் மெரிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கும் கொடுத்தாங்க, ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸை டைகாட்ஸ்க்கும் மோனோகாட்ஸ்க்கும் நடுவில் வச்சது இட் பிகம்ஸ் அ மேஜர் ட்ராபேக். அண்ட் மெனி இம்பார்ட்டன்ட் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் வந்து என்ன ஆச்சு, நெக்லெக்ட் செய்யப்பட்டது. அண்ட் வந்து இந்த ஸ்கீம் சுத்தமாகவே ஜெனட்டிக் சேஞ்சஸை வந்து எந்த வகையிலையும் எடுத்துக்காம வந்து கிளாசிஃபிகேஷன் எழுதப்பட்டிருக்கு. அது ஒன்று, அது ஒரு ட்ராபேக். அண்ட் சம் ஆஃப் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலிஸ்லாம் என்ன ஆச்சு, தனித்தனியாக போட்டுட்டாங்க. அண்ட் அன்ரிலேட்டட் ஃபேமிலிஸை ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு ட்ராபேக். அண்ட் தென் ஆர்கிடேசியை வந்து ஆக்சுவலி ஒரு அட்வான்ஸ்டு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிமிட்டிவ் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக போட்டாங்க. அது ஒரு மேஜர் ட்ராபேக்,
ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.